விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பினை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? ஜெகநாத், விவரிங்க. வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கோலாகலமாக ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழா என்றாலே அது உலக புகழ்பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த முக்கிய திருவிழாவில் சிகர நிகழ்வான வரும் 19ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும், 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், 22ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. இதனை தொடர்ந்து பார்த்திருந்தால் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய வைகை ஆற்றின் கள்ளழகர் எழுந்தருளுதல் நிகழ்ச்சி ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மதுரை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வரக்கூடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பதிலாக மே 11ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாள் எனவும் இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு குறிப்பாக இந்த வைகை ஆற்றின் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சியின் போது வருடம் பார்த்திருந்தால் இந்த அரசு விடுமுறை அளிப்பது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த வருடமும் பார்த்திருந்தால் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அரசு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் தற்போது அறிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.